வெல்கம் டு அக்ஷயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான கொத்துக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிங்க. அதில் அந்த நல்லா கழுவி வச்ச கொத்துக்கறி இருக்கு இல்லைங்களா, நல்லா 1-2 தடவை நல்லா அலாசி கழுவி வச்சிடணுங்க. அந்த கொத்துக்கறியை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க. அந்த கொத்துக்கறியை போட்டு கழுவி வச்ச கொத்துக்கறியை போட்டு கொஞ்சோண்டு அதுக்கு உண்டான உப்பு, மஞ்சத்தூளுங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், இதெல்லாம் போட்டு குக்கரில் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இதையே பார்த்திங்கன்னா கொத்துக்கறியே தண்ணி விடும். அந்த குக்கர்லேயே ஒரு 5-6 சவுண்டு விட்டுடணுங்க. 6 சவுண்டு விட்டதுக்கப்புறம் ஒரு வடை சட்டி எடுத்துங்க. இது பார்த்திங்கன்னா இரும்பு சட்டியாக இருந்தால் இன்னும் இதுக்கு நல்லா ருசி கொடுக்குங்க கொத்துக்கறிக்கு. இரும்பு வடை சட்டி எடுத்து வெங்காயம் நல்லா எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் நிறைய சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து ஒன்றா போட்டுங்க. நிறையா வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கணுங்க. இது பார்த்திங்கன்னா இதுக்கு கண்ணாடி பழத்துக்கு அடுத்தது ப்ரௌனாக லைட்டாக கலர் மாதிரி வருது இல்லைங்களா, அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பூண்டு நிறையா போடணுங்க. ஒரு 3-4 கட்டி பூண்டை நல்லா உளிச்சு பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுங்க. பச்சை மிளகா கைப்பிடி அளவு ஒரு 10 இல்லை 6 பச்சை மிளகாங்க பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுங்க. அதையும் வணக்கி விட்டு அதோட சுற்றி கருவேப்பிலையும் போட்டுணுங்க. நல்லா வணக்கி விடணுங்க. அந்த இரும்பு வடை சட்டியில் நல்லா வணக்கினோன்னு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இந்த 6 சவுண்டு விட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா கொத்துக்கறி, அதை எடுத்து இதில் போடணுங்க. அதுக்கு தண்ணியாக ஊற்றி வேக வச்சுருந்தோம். இருந்தாலும் அது கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குங்க. அந்த தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றாமல் அந்த கொத்துக்கறி மட்டும் எடுத்து போட்டு நல்லா இதோட சேர்த்து பெரட்டணுங்க. பெரட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாங்க, அந்த வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களாங்க, அந்த தண்ணி விட்ட தண்ணி, அந்த தண்ணி எடுத்து இதிலே ஊற்றி இது வேகணுங்க. அந்த தண்ணியிலே இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும்போது இந்த வெங்காயம், பூண்டு அதோட வாசனை எல்லாம் கொத்துக்கறியோடு சேர்ந்து வருங்க. இப்போது சேர்ந்து நல்லா வரும்போது தண்ணி சுண்டுற வரைக்கும் விட்டுறணுங்க. இது பார்த்திங்கன்னா 2 விதமாக பண்ணலாம். நல்லா சுண்டி பொரியல் மாதிரி பண்ணலாங்க, இல்லை கொஞ்சம் குழம்பு கன்சிஸ்டன்சி பண்ணலாம். இப்போ நான் பண்ணியிருக்கிறது நல்லா சுண்டி வரும்போது தேங்காய் போட்டு நல்லா பெரட்டணுங்க. தேங்காய் போட்டு நல்லா பெரட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா பெரட்டும் போது அதோட வாசமெல்லாம் இதில் பைண்டாகி வருங்க. வரும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் அவ்வளோ ரசித்து சாப்பிடுவாங்க, ருசித்து சாப்பிடுவாங்க. சுவையாக இருக்குங்க இந்த கொத்துக்கறி. நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி சுவையான ரெசிபீஸ் நீங்களும் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.